to our channel friends. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான கிழங்குகள் தான் நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ இல்ல வந்து சிந்தாமணி கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சக்கரவள்ளி கிழங்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. நமக்கு எப்பயுமே தெரியும்ல, உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்மைலி, பொரியல், நம்ம குழம்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு சாப்பிடுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பழசாகி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நாக்கில் அரிப்பு அந்த மாதிரி எதுவும் வராது. இல்லைன்னா நாக்கில் அப்படியே ஒரு மாதிரி பிப்பு மாதிரி எடுக்கும். அதனால் பழசாகி சாப்பிடுங்க. இப்போ இந்த வெஜிடேரியன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மாதிரி இது கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த பொரியல் வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு இல்லை, சேனைக்கிழங்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக இப்படி இருக்கிறோம். இது வந்து சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்குன்னு சொல்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு. ஒரு மாதிரி நீளமாக இருக்குது பார்த்திங்களா. இது புளிக்குழம்பு வைப்பாங்க. இதுவும் சேனைக்கிழங்கு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது புதுசாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் பழசானவுடனே யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நாக்கு அரைக்காது. அதனால் வந்து இந்த கருணைக்கிழங்கும் கொஞ்சம் பழசானவுடனே செய்யணும். புளிக்குழம்பு வச்சா ரொம்ப நல்லது. ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து கருணைக்கிழங்கு ரொம்ப நல்லது. அதாவது இது சேனைக்கிழங்கு, இது கருணைக்கிழங்கு. தென் இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, இது பொட்டேட்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா சேம்பு. அதாவது இது வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு ஷேப்பாகவே இருக்காது. ஒரு சில கிழங்கு நீளமாக இருக்கும், ஒரு சில கிழங்கு பார்த்திங்கன்னா உருண்டையாக அப்படியே மேலே இருக்கும், ஒரு சில கிழங்கு இப்படி சின்னதாக இருக்கும். பாருங்கள், சேம்பு. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சேம்பு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேம்பு கிழங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்லைஸாக குக்கரில் வேக வச்சு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த ஃப்ரை மாதிரி பொரித்து சாப்பிட்டோம். ரசம், பருப்பு குழம்பு, சாம்பார் அதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம்புன்னு சொல்லுவாங்க. சேம்பு, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சேம்பு கிழங்கு. பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு, ஏலக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வேக வச்சு பொரியல் மாதிரியும் பண்ணுவாங்க, காரமாக சிப்ஸும் போடுவாங்க, கிழங்கு சிப்ஸ். இது பார்த்திங்கன்னா அந்த கருணைக்கிழங்கு மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து மரவள்ளி கிழங்கு, பெருசாக இருக்கும். ஆனால் இது உடனே வைக்கணும், வாங்கினா உடனே வைக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை பச்சையாக ஆகிடும். சிப்ஸ், மரவள்ளி கிழங்கு சிப்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது மரவள்ளி கிழங்கு, ஏலக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறுகிழங்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் டைம் நல்லா வரும் இந்த கிழங்கு. இது பார்க்கறதுக்கு கருணைக்கிழங்கு மாதிரியே இருக்கும், ஆனால் உருண்டையாக இருக்கும். அதை வச்சு இது சிறுகிழங்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து பொரியல் செய்வாங்க. இந்த சிறுகிழங்குல வந்து பொரியல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது சிறுகிழங்கு. இதுவும் பார்க்க கருணைக்கிழங்கு சேம்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். அதை வச்சு நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து சிறுகிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பொங்கல் டைமில் எல்லா இடத்துலையும் ரொம்ப கிடைக்கும். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பனங்கிழங்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதோட தோல் உரிச்சா இந்த மாதிரி இருக்கும். வேக வச்சு சாப்பிடுவாங்க. பனைமரத்துலேருந்து வர்றது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு